அடடே வாங்க வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுட்டு அலசி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த 4 பல்லு பூண்டை போட்டு கிண்டிக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.